கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை அன்போடு கூட அழைக்கிறோம். செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கென்று ஜெபிப்பதற்கு ஆயத்தமாவோம். ஒன்று கூடி ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது, நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அரசு வேலைகளுக்கு 20% இடஒதுக்கீடு. அது யாருக்குன்னா தமிழ் வழியில் படித்து வருகிறவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அளித்து உத்தரவு இருக்கிறது. அப்போ ஒரு அரசு வேலைக்கு பட்டப்படிப்பு தகுதினா நிறைய பேர் அந்த +2 வரை ஆங்கில மீடியத்தில் படிக்கிறாங்க, ஆங்கில வழி கல்வி. பிறகு அந்த அரசு வேலைக்காக பட்டப்படிப்பு தமிழ் வழியில் படிக்கிறாங்க. அப்போ இது அப்படி படிக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது. அதாவது 10th +2 டிகிரி இது எல்லாமே தமிழ் வழியில் படித்தால் மட்டும்தான் 20% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இதை எதிர்த்து ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. இது எங்களுக்கு பாதகமாக இருக்குது, நாங்கள் பட்டப்படிப்பு தமிழில் படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு அந்த இது தரணும், எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அரசு பள்ளியில் படிக்கும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெறவே இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. எனவே தமிழ் மொழியும் பாதுகாக்க வேண்டும் என்பதனால 10th +2 டிகிரி இந்த இதில் தமிழ் வழியில் படித்தால் மட்டுமே இடஒதுக்கீடு உங்களுக்கு அளிக்கப்படும் என்று ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கம் சொன்னால் கேட்க மாட்டோம், கோர்ட்டு சொன்னால் கேட்குறோம், நீதிமன்றம் சொன்னால் எந்த ஒரு தீர்ப்பையும் பாருங்கள், உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொன்னால் அதைத்தான் இன்னைக்கு மக்கள் கீழ்ப்படுகிறாங்களே ஒழிய, இப்போ வேறு இல்லாமல் அடிப்படை இல்லாமல் அல்லது ஃபவுண்டேஷன் போடாமல் எப்படி ஒரு பில்டிங் எழுப்ப முடியும்? நான் பட்டப்படிப்பு வரும்போது தாய்மொழியில் படிக்கிறேன், தமிழ் மொழி படிக்கிறேன், அடிப்படை தமிழ் வேணுமே, ஆரம்பம் தமிழாக இருந்தால் தானே ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் மம்மி டேடின்னு பிறந்து வளரலையே, வீட்டில் எல்லாரும் பட்டணமாக இருந்தாலும் சரி அங்கேயும் அம்மா அப்பா அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு பாசத்தை கொண்டு வரும். மம்மி டேடின்னா அது ஒரு அந்நிய மொழி இருந்தாலும் தாய்மொழியில் படிக்கிறது தான் அவனுடைய சொந்த கருத்துக்களை எழுதுறதுக்கு. நான் இன்றைக்கி ஆங்கில வழியில் படிக்கிறவங்ககிட்ட கேட்டால், நீங்கள் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி படிப்பீங்களா இல்லை அதை மக்கப் பண்ணி படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்படியே படிக்கிறோம், அதனுடைய அர்த்தத்தை பொருளை தமிழில் உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. தாய்மொழி கல்வியில் தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், இப்போ நம்ம தமிழ் மொழி கல்வியில் படித்தவங்க அந்த இங்கிலீஷில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதை இங்கிலீஷில் எழுதும் போது அது சிறப்பாக இருக்கும். அப்படியே இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் அது அவ்வளோ சக்ஸஸாக இல்லை. அந்த பிள்ளைகள் ஏதோ மார்க்குக்காக மதிப்பெண் எடுக்கலாமே ஒழிய அவங்களுக்கு அதனால ஒரு தானாக ஒரு சொந்த ஒரு கடிதத்தை கூட எழுத முடியல, ஒரு அப்ளிகேஷன் எழுதணும்னா முடியல. காரணம் அப்படி அந்த பாடத்தை தான் அவங்க படிக்கிறாங்க, மதிப்பெண்ணை மட்டும்தான் நோக்கமாக வைத்து. மற்றபடி நம்ம புரிந்து படிப்பது என்பது வேறு, மதிப்பெண்ணை வைத்து மதிப்பெண்ணுக்காகவே படிக்கிறது வேறு. இப்போ கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு இப்போ பொதுவாகவே ஒரு அரசு பள்ளி மாணவனும் ஒரு தனியா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவனும் ஒரு காம்படிஷன் பொதுவுக்கு வந்தாச்சுன்னா, அரசு பள்ளி மாணவனால் அவனோட போட்டி போட கொஞ்சம் கடினம் தான். ஆங்கில மொழியில் ஆங்கிலத்தில் இவன் எப்படி பின்தங்கி தான் இருப்பான். அப்போ இப்படிப்பட்ட அநேக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமலே நிறைய பறிக்கப்பட்டே போகிறது. அப்போ அதனால கவர்மெண்ட் பல நடவடிக்கைகள் இருக்குது. அதுல ஒரு நல்ல என்னன்னா, தமிழ் வழியில் படித்தா உனக்கு 20% ஒரு இடஒதுக்கீடு அரசு வேலைக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. தமிழ் மொழியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு 20% அரசு பணி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர் பணிக்கான தேர்வு டெட் எக்ஸாம் எழுதுறவங்க கூட அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் தமிழ் வழியில் தான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினாதான் அவனுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. தமிழ்மொழி அல்லது தாய்மொழி மஸ்ட்.
ஏன்னா கண்டிப்பாக அவங்க தமிழ் மொழியை படித்துத்தான் ஆகணும். அதுதான் ஒரு சிறப்பு. அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் இன்னொன்று படிக்கட்டும், எத்தனையோ மொழிகளை படிக்கட்டும். மொழிகளை வந்து நம்ம சொல்லுவோம்ல, மாடி மேலே மாடி கட்டின மாதிரி எல்லா மொழியும் தெரியணும் கண்டிப்பாக. உதாரணமாக திருவனந்தபுரத்துக்கு போனீங்கன்னா மலையாளம் தெரியலன்னா நம்ம சமாளிக்கவே முடியாது. அங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட நம்ம பேசி அவங்ககிட்ட ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மருத்துவமனையில் எல்லா இடமும் மலையாளத்தில் தான் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளம்னா மலையாளத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மலையாளம் படிக்கணும். அதே போல் மராட்டிய மாநிலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரியணும். ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம இந்தியா முழுவதையும் சமாளித்து கொள்ளலாம். பேசிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லலாம் 1 to 5 சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு அந்த சும்மா ஏதோ சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த 5 வகுப்பில் அவங்க ஹிந்தியை தளர்பாடமாக தெரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு லைஃபுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லா மொழிகளையும் நம்ம தெரிந்து கொள்ள தெரியணும். அதே போல் அது தாய்மொழியின் அடிப்படையில் தாய்மொழி தமிழ் மொழியில் வந்து நம்ம படித்தால் இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக படிங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சரி, ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்ல விளக்க நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் பத்திரிகை செய்திக்கு அவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தமிழ் வழியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு வேலையில் 20% இடஒதுக்கீடு அளிக்க இருப்பதாக அரசு ஆணையிலே இருக்கிறது. ஆண்டவரே, அதன்படி ஆண்டவர் இந்த நாட்களிலும் எங்களுடைய குடும்பத்திலே படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் உற்சாகத்தோடு படித்து அரசு பணிகளிலே அமர்வதற்கு ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டவர் இன்னும் கல்லூரி பட்டப்படிப்பு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்கள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறவும் ஆண்டவரை அரசு பணிகளில் அமர்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு மனிதன் வந்து ஒருவேளை உணவுக்கு கூட நிறைய இடங்களில் சிரமப்படுவதை கஷ்டப்படுவதை பார்க்குறோம். ஒருவேளை உணவு கூட கிடைக்காதபடி அநேகர் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் துபாயில் ஒரு இடத்துல 23 கேரட் தங்கத்துடன் பிரியாணி கொடுக்குறாங்க. 23 கேரட் தங்கத்தோடு பிரியாணி. அந்த பிரியாணியோட விலை வந்து 19,688 ரூபா. அவரோட 20,000 வச்சுக்கிடுமா. ஒரு பிரியாணியின் விலை 20,000. சரி, இந்த பிரியாணியில் இந்த 23 கேரட் தங்கத்தை சாப்பிடக்கூடிய தங்கமாக அதை வைத்திருக்கிறாங்களாம். அதில் மேலே ஒரு இலை வடிவத்தில் மெலிசாத ஆக்கி அதை சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையில் தயாரித்து அந்த தங்கத்தை இது கொடுக்குறாங்களாம். பிரியாணிக்கு மேலே சாப்பிடக்கூடிய வகையிலான 23 கேரட் தங்க இலை, சிக்கன் கபாப், குங்குமப்பூ போட்டு சமைக்கப்பட்ட சாதம், காஷ்மீரின் செம்மறி ஆட்டுக்கறி கபாப், டெல்லியின் புகழ்பெற்ற செம்மறி ஆட்டு சாப்ஸ், ராஜபுத்திரர்களின் சிக்கன் கபாப், முகலாயர்கள் ஸ்டைல் கோப்தா, மலாய் சிக்கன் ரோஸ்ட்டு, இப்படி எல்லாம் வைத்து ஒரு பிரியாணி வழங்கப்படுகிறது. ஒரு ராயல் விருந்து. ஒரு பிரியாணியினுடைய விலை 20,000 ரூபா. இப்போ இது சாப்பிடுவதற்கு நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு போகிறதாக கேள்விப்படுகிறோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு என்ன பார்க்குறோம்னா ஒரு ஒரு 20,000 ரூபா செலவழித்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாடுக்கு 20,000 செலவழிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் நம்முடைய நாட்டு பகுதியில் இந்தியாவில் நிறைய இடங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய அநேக மனிதர்களை நாம் பார்க்குறோம். சரி, அப்போ இவர்களுக்காக இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்கணும், ஆகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். எல்லா மனிதனும் பட்டினி சாவு வந்து இருக்கக்கூடாது. பட்டினி சாவே இல்லாத ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் நல்ல உணவுகள் கிடைக்கணும். 3 வேளை உணவு அவர்களுக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும். இப்படியும் செலவழிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை தயாரித்து வழங்கக்கூடியதற்கு ஹோட்டலும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. என்ன வித்தியாசமான செய்தி. ஒரு பிரியாணியில் இதுவரை தங்கத்தை போட்டு சாப்பிடக்கூடிய இது நம்ம நல்ல காஸ்ட்லி பிரியாணி இருக்கும். தங்க தட்டுல சாப்பிட்டதாக கேள்விப்படுறோம். கரெக்ட். தங்க கரண்டியை வச்சு சாப்பிட்டதாக கேள்விப்படுறோம்.
ஆனால் தங்கத்தையே சாப்பிட்றாங்க. அதுவும் துபாயில் அங்கே கொண்டு போகக்கூடிய ஆடு இந்தியாவிலிருந்து தான், காஷ்மீர் ஆடு, ராஜபுத்திரருடைய இப்படி எல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு போகிறாங்க. சமீபத்தில் ஒரு சின்ன குறும்படம் பார்க்கும்போது 3 பேர் போகிறாங்க ஹோட்டலுக்கு, நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அப்படியே டேபிளில் மீதி வச்சுட்டாங்க. சரி, ஏன்னா பிரியாணி ஆசையோடு வாங்கி சாப்பிட்டா பிரியாணி எல்லாம் மீதி இருக்குது, சிக்கன் மீதியாக கிடக்கு, ட்ரிங்க்ஸ் என்னது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, அதுவும் பாதி குடிச்சிட்டு அப்படியே இருக்குது. அது முதலாளி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது பார்த்துட்டு அவங்க கேஷ் கவுண்டருக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தோட்டத்தில் தந்தால் நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. உடனே ஏப்பா இவ்வளோ நாங்கள் சாப்பிட்டதுக்கு காசு வேண்டாமா? தோட்டத்தில் போய் என்ன சின்ன வேலை தானே, நாங்கள் வாரோன்னு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், 3 பேரும் போயிட்டாங்க. 3 பேர்ட்டையும் ஒரு அருவாள் கொடுத்து இந்த சோள கதிர், மக்காச்சோள கதிரை நீங்கள் அறுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அறுத்து பார்க்குறாங்க. அவங்களால காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வேலை செய்தான், உள்ளே போனோன்னா வெயிலையும் நிற்க முடியலை, அந்த அரிப்பு எடுக்குது, அறுக்க முடியாதுப்பா, நம்ம காசை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை வேலை வாங்கணும்னு நினைக்கல, நீங்கள் டேபிளில் மீதி வச்சதை பார்த்தேன், அது விவசாயியுடைய உழைப்பு. உங்களால் 5 நிமிஷம் அந்த வயலில் நின்று வேலை செய்ய முடியல, நாள் பூரா அந்த விவசாயி செய்தால் தான் இந்த ஆகாரம் அந்த டேபிளுக்கு வரும். நீங்கள் அப்படியே வீணாக்கிட்டு போகிறீங்களே தம்பி, உங்களுக்கு விவசாயத்தினுடைய அருமையை சொல்கிறதுக்கு தான் இப்படி செய்ய சொன்னேன், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், இனிமையாவது வீணாக்காதுங்க அப்படின்னு போனேன். இந்த மாதிரி காசை கொடுத்து இப்போ இவ்வளோ வந்து 20,000 கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட முடியுமா? இவ்வளோ வெரைட்டி இருக்கு, இந்த வெரைட்டி எப்படி சாப்பிட முடியும்? 20,000 எவ்வளோ உழைப்பை வந்து நம்ம பணத்தை மதிக்கிறோமா? அப்போ பண மதிப்பு, பணத்தை பற்றி மதிப்பே இல்லை, உழைப்புக்கு மதிப்பு இல்லை. சும்மா ஏதோ நம்மளால டாம்பீகமாக வாழ்றது. சொன்னது போல ஒரு ஒரு கப்பில் இருக்கக்கூடிய டீ, அதில் டீ தூள் இருக்கு, எஸ்டேட்லேருந்து வருது, அதுக்கு பின்னால உழைப்பு, எத்தனை விவசாயிகள் டீயை உருவாக்குறாங்க, டீ இலையை உருவாக்குறாங்க. பால் இருக்கு, அதுக்கு பால் எத்தனை மாடு வளர்க்கணும், அந்த பால் கொடுக்கணும், சுகர் இனிப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு. ஒரு டீக்கே நிறைய பேர் உழைத்து தான் டீ நமக்கு கப் டேபிளுக்கு வருது. 10 ரூபா தான். ஆமா, அப்போ நம்ம வந்து எத்தனை பேருடைய பின்னணி இருக்கு. இந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்க சொல்றது போல வீணாக்காம தேவைக்கு வாங்கி சாப்பிட்டு, ஒரு கறிவேப்பிலையை கூட நம்ம வீணாக்கி கூடாது. கறிவேப்பிலை எதுக்கு நம்ம குழம்புக்குள்ள போடுறோம்? கருவேப்பிலை வேஸ்ட் பண்ண கூடாது, சாப்பிடக்கூடிய பொருள் தானே, சாப்பிடணும், கண்டிப்பா. ஒருவேளை மிளகாயை சாப்பிட முடியும், மிளகாயை கூட நம்ம சில நேரத்தில் கடிச்சு சாப்பிட்டுருதோம். கருவேப்பிலை கண்டிப்பா, கறிவேப்பிலைய நம்ம வீணாக்காம அதையும் சாப்பிட்டாதான் நல்ல ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான உணவு. எல்லா சுவையும் வரணும், அறுசுவை உணவுங்கிறது அதுதானே, எல்லா சுவையும் வரணும். இதனால தங்கத்தை சாப்பிட்டேன், வெள்ளியை சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால, அதுவும் நேரு சொல்லுவார், வெளிநாட்டுக்கு போனாலும் என் கையால் தான் சாப்பிடுவேன். அந்த ஸ்பூனில் எத்தனையோ பேர் சாப்பிட்ருப்பாங்க, அது எவ்வளோதான் கழுவினாலும் நம்ம கையால் சாப்பிட்றது எவ்வளவு சிறப்பு. நம்ம கையால் எடுத்து சாப்பிட்றது, நம்ம ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றது அல்லது ஃபோர்க் வச்சு சாப்பிட்றது, இதுதான் பெரிய ஸ்டைலுங்கிறதாக. ஸ்டைலுக்கு சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் ஒரு 2 பிஸ்கட் வச்சா கூட ஒரு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு போயிருந்தோம். அது எச்சிலாக்குன மாதிரி தான். ஒரு பிஸ்கட் நம்ம தொடவே இல்லை, இருந்தாலும் 2 பிஸ்கட் வச்சாங்கன்னா 2 பிஸ்கட்டையும் சாப்பிடணும். அவங்க அந்த பிஸ்கட்டை தூர தானே போடுவாங்க. ஆமாம், வீட்டில் உள்ளவங்க எத்தனை டேபிளில் பாருங்க எவ்வளவு வீணாக. பொதுவாகவே அன்னைக்கு ஒரு கருத்து போட்டிருந்தாங்க, உலகத்திலேயே அதிகமான உணவுப் பொருளை வீணாக்கக்கூடிய நாடு இந்தியா. வேற ஒன்றும் பண்ணண்டா, நீங்க ஒரு திருமண வீட்டுக்கு போனால் நம்ம கண் கூட பார்க்கலாம், இலையில வைக்கக்கூடிய மீதியாகக்கூடிய சாப்பாடுகளை நீங்க திருமண வீட்டுக்கு போனா நம்ம எளிதா பார்க்கலாம். அவ்வளவு ஜாமான், ஏன்னா தேவைக்கு வாங்க மாட்டாங்க, தேவைக்கு வைக்க மாட்டான். ஆமா, அவன் அவனும் அள்ளிதான் வைக்கிறான், நம்ம பாட்டுக்கு வேலையை செய்துட்டு போட்டு போயிருதான். ஆனா சாப்பிடுதாங்களா, சாப்பிடலையா? இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம், திருமண விழாக்கள்ல பரிமாறும்போது சின்ன ஸ்பூன் வச்சா வைப்பாங்க. ஒரு 10 கூட்டு வைத்தாலும் தொடுகறின்னு தான் சொல்லுவாங்க. தொடுகறி கரெக்ட். என்ன தொட்டு வேஸ்ட் ஆகாது. ஆமா, 8 கூட்டு இருந்தாலும் அதை லைட்டா தொட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துருந்தாங்க, வீணாகாது. அது மாதிரி நம்ம ஒரு கல்யாணத்தை நடத்தும்போது ஒரு கல்யாண வீடையே நடத்திடுற அளவுக்கு வீணாகுது. என்ன பண்ணிக்கும் நாய்க்கும் கொண்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஏழை எளிதுகளை கூப்பிட்டு கொடுத்தா கூட அது சாப்பிடுவோம்.
அதனால் இப்படிப்பட்ட வீண் ஆடம்பர செலவு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்யாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். எல்லா ஞானத்திற்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் போஷிப்பதற்காக உணவு அருந்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்று காடையை கொடுத்தீர், மன்னாவை கொடுத்தீர். ஆண்டவரே, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இன்று நாங்கள் எதையோ சாப்பிட்டு பார்க்கிறோம், ஆனாலும் திருப்தியற்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டால் அதோடு முடிந்தது என்று எண்ணுகிறோமா? மீண்டும் 11 மணிக்கு ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறோம். 1 மணிக்கு மத்தியான உணவை சாப்பிட முடியுமா என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி மனிதன் சாப்பாட்டையே நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே துபாய் என்கிற நாட்டிலே ஆண்டவரே 20,000த்திற்கு தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் இதை சாப்பிட்டால் பலமடைவீர்கள் என்று சொல்லி மனிதனிடத்தில் துட்டு பறிக்கிற பணம் பறிக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு விடாதபடி, அல்லது விலை உயர்ந்த ஹோட்டலில் சென்று அதிக பணம் கொடுத்து சாப்பிட்டால்தான் அது ஆகாரம் என்று நாங்கள் எண்ணாதபடி, சாதாரண ஒரு கடையிலே ஆண்டவரே ஒரு சாதாரண சாம்பார் ஒரு கூட்டு வைத்து சாப்பிட்டாலே அது எங்களுக்கு போஜனத்தை, எங்களுக்கு பலத்தை தரும் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க, சிக்கனமாய் நடக்க, உழைப்பின் அருமையை உணர்ந்து மதிக்க, விவசாயிகளுடைய பாடுகளை, அவருடைய வேதனைகளை நினைக்க ஆண்டவரே நீர் உதவி செய்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆடம்பர ஓட்டல்களை தேடி செல்லாதபடி என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாதாரண கூலி தொழிலாளிகள் போல உழைத்து சம்பாதிக்கிற அந்த பிள்ளையுடைய உழைப்பை நாங்கள் சாப்பிட, கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் எங்களை போஷிக்கிறவர், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், நம்முடைய இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பில் கடும் குளிர், நமக்கு நல்லா தெரியும். இமயமலை பகுதியெல்லாம் கடுமையான குளிர். அந்த குளிரில் அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து அவர்கள் இருக்கும் பொழுது அந்த குளிரை அவங்க சமாளிப்பதற்காக விறகுகளை எல்லாம் போட்டு தீ கொளுத்தி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போ இராணுவ வீரர்களுக்கான சூரிய மின்னாற்றல் வெப்ப கூடாரம், அதை வந்து சோனம் வாங்காங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தயாரிச்சிருக்கிறார். தயாரித்து அதை வந்து இது அறிமுகப்படுத்திருக்கிறார். இது வந்து சோலார் கூடாரம். சரி, இதில் வந்து 10 பேர் படுத்துக்கலாம். ஒரு கூடாரத்துக்குள்ள 10 பேர் படுக்கலாம். 10 இராணுவ வீரர்கள் தங்க முடியும். இது வந்து 30 கிலோ எடை கொண்டு போகிறது. எளிதாக தூக்கிட்டு போயிடலாம். எங்கேனாலும் போய் அவங்க அதை ஃபிட் பண்ணிடலாம். இந்த கூடாரம் உறைபனி நிலை 0 முதல் -14 டிகிரி வரையிலான குளிர் நிலவும் பிராந்தியங்களில் கூட பயன்படுத்த முடியும். -14 டிகிரி குளிர் இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தலாம். குளிரை தாக்குப்பிடிக்க நல்ல இராணுவர்கள் மரக்கட்டைகளுக்கு தீ மூட்டி அதிலிருந்து கிடைக்கும் வெப்பம் மூலம் தான் இந்த இதில் தங்குவார்கள். அப்போ இந்த கூடாரம் வந்த பிறகு அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்க தங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இவர் வந்து ஏற்கனவே 1966ஆம் ஆண்டிலே இவர் வந்து பொறியியல் பட்டம் பெற்றிருக்கிறார். சோனம் வாங்கங் என்பவர் பொறியியல் பட்டம் பெற்று ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு கண்டுபிடிப்பு. இன்னைக்கு இராணுவ வீரர்களுக்கு வந்து அது எல்லையில் தங்கியிருக்கக்கூடிய இராணுவர்களுடைய பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். குளிர் வந்து தாங்க -, டிகிரிலாம் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வெப்ப கூடாரத்தை அவர் கண்டுபிடித்து கொடுத்திருப்பது நல்லது. இந்த நாளில் நாம் எல்லை பாதுகாப்பு படை இராணுவர்களுக்காக, அங்கே பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த எல்லை பாதுகாப்பில் இராணுவ வீரர்களுக்கு நம்ம என்ன செய்தாலும் அது தகும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து எதிரிகளுக்கு முன்னால நிற்கிறாங்க. இயற்கையும் அவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கு. எல்லை ஓரத்தில் தான் இருக்கிறோம். இமயமலை பகுதியிலெல்லாம் இந்த குழு மணாலி அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளாலே தாங்க முடியல. நம்ம ஹீட்டர் உள்ள ரூமில் தான் தங்குறோம். அங்கே கொடுக்கக்கூடிய பெட்ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கை விட 4 மடங்கு கனத்தோடு இருக்கும். அதை போட்டு 3 நாளும் நமக்கு குளிர் நிற்க மாட்டேங்குது. ஆனால் அவங்க அந்த காட்டுக்குள்ளே அந்த பனிக்குள்ளே எப்படி அவங்களால வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பகலிலே வெயில் ஆகிலும்
இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆண்டவருடைய பராமரிப்புக்கு அன்பு பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட இன்னும் நல்ல வசதிகளை அவங்களுக்கு செய்து கொடுப்போம். அந்த கடுமையான அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன், அதே எவ்வளோ ஒரு கடுமையாக, நம்ம சாதாரண நைஸான துணிகளை தான் நம்ம பார்க்குறோம், உடம்புல போட்டிருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்க அத்தனையும் கனத்தையும் தூக்கி சுமக்குறாங்க. அவங்க ஷூ அவ்வளவு கனமாக இருக்குது. அவங்க எங்கேயாவது போய் தண்ணியை நம்ம சுயாதீனமாக குடிக்க முடியாது. அவங்க தண்ணியை சுமந்து கொண்டு தான் போக வேண்டியிருக்கு. எப்போ சாப்பாடு வருமோ அப்போ தான் சாப்பிட முடியும். வேறு கண்ட இடத்துல எதையும் அவங்க வாங்கி சாப்பிடவும் கூடாது, சாப்பிடவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இராணுவ வீரர்கள் நமக்காக, நம்முடைய தேசத்திற்காக பாடுபடுறாங்க. அவர்கள் சந்ததி நிச்சயமாக கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் வீட்டை காக்கிறவர். அவங்க நாட்டை காத்தா அவங்களுடைய வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். இப்படிப்பட்ட அந்த இராணுவ வீரர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட நல்ல வசதிகளை செய்து கொடுக்கவும் நம்ம ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த இந்த செய்திக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை, எல்லை பாதுகாப்பில் நிற்கின்ற இராணுவ வீரர்களுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடுமையான குளிரின் மத்தியிலும் ஆண்டவரே தங்களுடைய நாட்டை காக்க வேண்டும் என்ற துடிப்போடு அவர்கள் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவருடைய பாதுகாப்புக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அவர்களுக்கென்று விசேஷமாக தயாரிக்கப்படுகின்ற இந்த வெப்ப கூடாரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்டுபிடிப்புகளை அவர்களுக்கென்று பிரத்யேகமாக கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஞானத்திற்காக நாங்கள் மித்துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இதை பயன்படுத்துகிற பொழுது மனதிலே மகிழ்ச்சியும் மனதிலே சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய இந்திய நாட்டினுடைய எல்லையில் இருக்கின்ற அனைத்து இராணுவ வீரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையோடும் உத்தமத்தோடும் பணிபுரிகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடும் குளிர்கள் ஆண்டவர் சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகளில் ஒன்றும் அவளை பாதிக்காதபடி தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2019 ஆண்டில் ஒரு ஜூலை மாதம் 8ஆம் தேதி உத்தரப்பிரதேச ஒரு கவர்மெண்ட் பஸ் யமுனா சென்று கொண்டிருந்த போது பாலத்திலிருந்த குறுகிய கால்வாய்க்குள் விழுந்து நொறுங்கியிருக்கு. அதில் சும்மா 29 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் துணிச்சலாக செயல்பட்டு பஸ் கதவு ஜன்னல்களை உடைத்து 20 பயணிகளின் உயிரை ஒருவர் காப்பாற்றியிருக்கிறார். அவர் பேர் நிகால் சிங். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அருகே ஆக்ரா அருகே உள்ள சவுகான் பாகேல் கிதர் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. சரி, ஒரு சாதாரண விவசாயி 20 பயணிகளை அது அந்த பஸ்ஸு காற்றுல கிடக்குது, அது ஜன்னல் கதவு எல்லாம் உடைத்து இவர் காப்பாற்றிருக்கிறாரு. இவருடைய வீர தீர இந்த செயலுக்காக குடியரசுத் தலைவர் விருது வழங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த விருது வழங்குற இவரு தெரியல. நிகால் சிங் அந்த ஒரு விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி, அவர் அதை செய்து முடிச்சிட்டாரு, அவருடைய கடமை செய்து முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு இதெல்லாம் விருது கிடைக்கும் அப்படிங்க அவர் தெரியாது. இப்படி ஒரு குடியரசுத் தலைவர் விருது கொடுப்பாரு தெரியாது, எதிர்பார்த்து செய்யல. அந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே செய்தியில போட்டிருக்கிறது, அதை கேட்ட நிகால் சிங் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார். வீரதீர செயலுக்கான பதக்கம், சான்றிதழ் மற்றும் கணிசமான ரொக்க பரிசு ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் சார்பில் உத்தரப்பிரதேச அரசு அவருக்கு விரைவில் அதை வழங்கும் என்று சொல்லி செய்தியில் வாசிக்கிறோம். இது நம்ம நேரத்தில் நம்ம பல நேரங்களில் சாலைகளில் விபத்தில் அடிபட்டு கிடக்குறாங்க, அப்படி நிறைய கிடக்குறாங்க. நிறைய நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். உதவி செய்ய வேண்டும் என்ற உதவி செய்யணும், அவங்கள தூக்கணும். ஒரு சாதாரண ஒரு கீழே ஒருத்தன் விழுந்துட்டா கூட இன்றைக்கு நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்குன்னா, அவங்கள தூக்கணுங்க எண்ணம் வர மாட்டாங்க, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது, அப்படி ஒதுங்கி போகிறது, இதுதான் நம்முடைய மனப்பாங்காக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செயல் செய்யும்போது 20 பயணிகளை காப்பாற்றினாரு. அதுவும் சும்மா இல்லை, ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சி அவர் 20 பயணிகளை காப்பாற்றும்போது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவக்கூடிய மனப்பான்மை மட்டும் இல்லை, ஒரு எப்படி சொல்லலாம், அந்த நாட்களில் உள்ள ஒரு நல்ல சமாரியான ஞாபகப்படுத்துறாங்க. நல்ல சமாரியன் உவமையாக அதுதானே சொன்னார். ஆசாரியனோ லேவியனோ பார்த்துட்டு ஒதுங்கித்தானே போனாங்க.
ஆனால் சமாரியன் என்ன செய்கிறான், அவனை காயத்து கட்டி சத்திரத்தில் சேர்த்து செலவுக்கான பணத்தையும் கொடுத்து காப்பாற்றுறான். இன்றைக்கி நமக்கு ஏன் இந்த வம்பு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், சாட்சி சொல்லணும், அது எதுக்கு, நம்ம வேலை நம்ம உண்டா, நம்ம வேலை உண்டுன்ட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் இன்னொரு இது சொல்கிறேன் சார், அந்த கோல்டன் டைம் அது, அதாவது ஒரு மனுஷனுக்கு அந்த 5 நிமிஷத்துல அவனை காப்பாற்ற முடியும். அப்போ இந்த இப்படி உயிரிழந்தவர்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க இந்த சாலை விபத்துகள்ல. இப்படி அந்த டைம்ல காப்பாற்றவங்க, காப்பாற்றப்பட முடியாதவங்க நிறைய வந்து இறந்து போறாங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்படி உதவி செய்கிற மனப்பக்குவத்தை நாம வளர்த்து கொள்ளணும். ஆம்புலன்ஸ் சேவைகளும் இன்னைக்கு ஆம்புலன்ஸுக்கு கூட இடம் கொடுக்காம இன்னைக்கு நம்ம போகக்கூடிய பயணிகளையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம், வாகன ஓட்டிகளையும் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அது ஏதோ இன்னொரு செய்தியில் வாசித்தோம், ஏதோ நாடு நெதர்லாந்து நாடாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆம்புலன்ஸுக்குன்னே தனி வழி இருக்கு. ஆமாம், நம்ம அப்படி ஏற்படுத்தி தனி வழி. ஆமாம், கண்டிப்பாக செய்யணும். அதே போல் ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டாலே நம்ம அதில் இருக்கிற நோயாளிகளோ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ நம்ம கண்டிப்பாக ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த நோயாளியை அல்லது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவரை. நான் ஒரு சிஸ்டரை பார்த்தேன், ஆம்புலன்ஸுக்கு கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல முழங்கால் போட்டுறாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனுஷனுக்குள்ள வரணும். ஏன்னா அவன் நம்மளை போல ஒரு உயிர் தானே, உதவி செய்ய முடியல. ஆமா, ஜெபமாவது பண்ணலாம். இவர் செய்த அந்த தியாக செயலை நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். இதை பார்க்கும்போது நமக்கு சங்கீதக்காரன் சொன்ன வாசனம் தான் வரும், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கடவுளுடைய தூதர் தனிப்பட்ட நிகால் வந்து ஒரு கடவுளுடைய தூதராக அவர் அந்த இடத்துல தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு இல்லாம யாரையும் எதிர்பார்க்காம அவரே கதவை உடைச்சி ஜன்னலை உடைச்சி 1 இல்லை 2 இல்லை 20 பயணிகளை காப்பாற்றி இருக்கிறாருன்னா அரசாங்க விருது என்ன, கடவுளுடைய பாராட்டையும் அவர் நிச்சயமா பெறுவார். நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவன அநேகத்தின்மே அதிகாரியாக்குவேங்கிற பாக்கியத்தை கொடுப்பார். சமீபத்தில் ஒரு செய்தி, பத்மஸ்ரீ விருது வாங்கினவருக்கு வீட்டில் கஞ்சிக்கு வழி இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வறுமையான நிலையில் இருக்கிறாரா. இன்னைக்கு அவங்கெல்லாம் பாராட்டப்படுறாங்கன்னா இந்த மாதிரி வறுமை நிலையில்னு வந்தவங்க தான். இவர் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தானே. அவர் குடியரசுத் தலைவருக்கு அவரோட செய்த செயல் போய் எட்டுது. இதே விருது இருக்கே தெரியாத. இன்னைக்கு நம்ம செய்கிற செயல்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம ஜீவ புஸ்தகத்தில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பதிந்து கொண்டே இருப்பார். நம்ம தெரிந்தோ தெரியாமல் நம்மளால் முடிந்த அளவு, குறிப்பாக அந்த லெந்து காலங்களில் கூட எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்வோம். அதனால வரக்கூடிய பாடுகளையும் பிரச்சனைகளையும் நம்ம கர்த்தருக்குள்ள சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஜெபம் செய்வோம். உன்னை காக்கிறவர் உறங்கார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி தம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாதுகாக்கின்ற ஒரு ஞானத்தை கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவரே ஒரு பஸ் கவிழ்ந்து அதில் இருக்கிற பயணிகள் உயிருக்காக போராடிய போது தனி ஒரு மனிதனாக 20 பேருக்கும் அதிகமானோரை காப்பாற்றிய செய்தியை நாங்கள் இந்த நாளிலே செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். ஏதோ இது வாசித்து விட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை எனக்கும் எங்களுக்கும் வர வேண்டும், தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ற வேத வசனம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ராஜா, நாங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பு பாராட்ட, குறிப்பாக ஆபத்தில் இருப்பவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய, ஒருவேளை முதலுதவி செய்து இந்த கோல்டன் டைம் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே நாங்கள் அவர்களை மருத்துவமனை களைத்து சென்றால் அவர்களையும் காப்பாற்றிவிட முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சேவை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய இந்திய தேசம் ஆண்டவரே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தேசமாய் காணப்படட்டும். குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே கிறிஸ்தவர்களாகி நாங்கள் மற்றவர்களிடத்திலே அன்பு பாராட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகிமை தொலைக்காட்சியின் ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Thank you.
மகிமை மகிமை மகிமை